ராகு கேது பயிற்சி வருஷ கடைசியில உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற கேது 3ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு 9ஆம் இடத்துக்கு வராரு. பாக்கியங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு வளர்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஆண்டாக இந்த 2026 வழக்கு சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த வழக்குகள், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த வழக்குகள், தொழில் சார்ந்த வழக்குகள், ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போறது இந்த வருஷம் அப்படிங்கிறது. இதில் இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷமும் இருக்கு, பராபவ வருஷமும் இருக்கு. இது ரெண்டும் உங்களுக்கு நற்பலன்கள். தமிழ் வருடத்தையும் சொல்ல போறேன். ஆனா இது 2026 எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல மாற்றங்களை எல்லாருக்குமே 12 ராசிக்காரர்களுக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ அதனால இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, கஷ்டமா இருக்குமோ, கெடுதல் வருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரம் அப்படிங்கிறது முக்கியம். அதனால தான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் கிரக நிலவரத்தை சொல்லிட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஆரம்பத்தில் மாத்திருக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபராசியில உச்ச பலத்தோடு இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. கேது பகவான் சிம்ம ராசியிலும், தனுசு ராசியில 4 கிரக சேர்க்கை, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை தனுசு ராசியில, குருவின் பார்வையில, சனியின் பார்வையில. சனி எங்க இருக்காருன்னா மீன ராசியில. அதே சமயம் கும்ப ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இதுதான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாச கடைசியிலேருந்து செவ்வாய் பயிற்சி இருக்கு, புதன் பயிற்சி இருக்கு. ஜனவரி மாசத்திலேயே ஆரம்பத்திலே 15 தேதி வாக்கில் தை மாத பிறப்புல மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆவாரு. இது மாசாந்திர பயிற்சி நிறைய இருக்கு. ஆனா வருடாந்திர பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஏற்படக்கூடிய குருவும் ராகு கேதுவும் இந்த வருஷம் முக்கியமான பயிற்சியை தரப்போறாங்க. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி பல மாற்றங்கள், வளர்ச்சிக்கான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதமான மாற்றம். மேஷ ராசிக்கு தொழில் வளர்ச்சி, சுக அனுபவங்கள், இடமாற்றம், ரிஷப ராசிக்கு வெற்றிகள், இப்படி மிதுன ராசிக்கு வருமான அதிகரிப்பு, குடும்ப சந்தோஷம், கடகராசிக்கு புதிய நபர்களின் அறிமுகம், திருமண விஷயம், இப்படி நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்துட்டே வராரு. குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு பலன், ஜூன் மாசத்துக்கு மேல ஒரு பலன் கொடுக்க போறாரு. அதே சமயம் சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. இந்த மீன ராசியில முதல் 5 மாதங்கள் குரு பார்வையில இருப்பாரு, குரு பார்வை இல்லாம இருப்பாரு. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து குருவின் உச்ச குருவின் பார்வை அந்த மீன ராசிக்கு கிடைக்கிறதுனால சனியுடைய கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போறது பிற்பகுதி. அதே சமயம் வருஷ கடைசியில டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போறது. ராகு கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால சில சுக அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் சில ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகமே ஒரு புதிரா தரக்கூடிய வகையில இந்த வருஷம் ஒரு புதிய மாற்றத்தை தரும். இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி அந்த அளவுக்கு ஒரு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. இது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறது 2026 பலன் நம்ம சொல்றது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள பலன்கள். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம் தான் 2026 தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 2025 சனி பயிற்சி முடிஞ்செடுத்து இந்த பயிற்சியானது சனி பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த 2026 திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 2025 முடிஞ்செடுத்து. ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம்தான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வரப்போறாரு. இந்த 2026
உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போறது அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். வாருங்கள் ஆராய்வோம். ரிஷப ராசி நண்பர்களுக்கான 2026 புது வருட பலன்கள். 2026 எங்களுக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்ட்டு நிறைய ரிஷபராசி நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை பார்க்காத வெற்றியும் சந்தோஷமும் மதிப்பும் மரியாதையும் உயர்த்துகின்ற ஆண்டாக இந்த 2026 இருக்கு. 2026 உங்க வாழ்க்கையிலேயே நீங்க கடந்த 40 வருஷமா 50 வருஷமா 30 வருஷமா உங்க வாழ்நாள் முழுவதிலும் பார்க்காத ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்ப தலைவிகள் தங்களுடைய குடும்பத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கும் குழந்தைகளை நல்வழியில் வளர்த்து செல்வதற்கும் உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இருக்கிறதுலே அதிகமான பர்சன்டேஜ் அந்த வருஷம் முழுக்க நல்ல பலன் மட்டுமே அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த ரிஷபராசி நண்பர்கள் தான். ராகு கேது பயிற்சி வருஷ கடைசியில உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற கேது 3ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு 9ஆம் இடத்துக்கு வராரு. பாக்ய ராகுவா வராரு. பாக்ய ராகுங்கிறது அவ்வளவு விசேஷமான பலன். அதாவது உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதோ, இந்த வேற்று மதத்தினர் சொல்லுவாங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு. ஆக்சுவலாக நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த பெனிஃபிட்ஸ். யூ ஆர் நாட் ஒன்லி கோயிங் டு என்ஜாய், யூ வில் ரீப் த பெனிஃபிட்ஸ். அதாவது உங்களுக்கு நீங்க பிறக்கும் பொழுது எதெல்லாம் நல்லது எழுதப்பட்ட விதி இருக்கோ அந்த விதி இப்பொழுது வேலை செய்யக்கூடிய நேரம் இது. மதிப்பு மரியாதை செல்வாக்கு பதவி உயர்வு வியாபார வளர்ச்சி படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு ஞானம் கெட்டுதல் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பா 3ஆம் இடத்துக்கு குரு போறார். உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு உங்களுக்கு அஷ்டம லாபஸ்தானாதிபதியான குரு 3இல் மறைவது விசேஷம். ஏன்னா அவர் மறைந்து 11ஆம் இடத்தை பார்த்து சனியை பார்க்கிறாரு. பதவி செல்வாக்கை கொடுக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் மட்டும்தான் இந்த வருஷம் ஃபுல்லா. யூ ஆர் கோயிங் டு டெவலப் யுவர் லைஃப், யுவர் பார்ட்னர், யுவர் ஃபேமிலி. உங்க கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்களுக்கு லாபம். உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு நீங்களே ஆல்ரெடி பூர்ணமாக இருப்பீங்க. அதாவது நம்ம இதில் ஒரு ஹிந்து தர்மத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பூர்ணத்திலிருந்து வெளிவந்து பூர்ணத்தோடு இணைவது தான் நம்மளுடைய ஹிந்து தர்மம், அதாவது கடவுள்னு சொல்லுவாங்க. நீங்கள் பூர்ணமாக இருக்கீங்க. பூர்ணம்னா 100%. உங்ககிட்டேருந்து யார் எவ்வளோ எடுத்தாலும் உங்ககிட்ட குறையவே குறையாது. அள்ள அள்ள குறையாத சந்தோஷமும் செல்வமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த 2026 ரிஷபராசிக்கு வரக்கூடிய வகையில் இருக்கு. இதுல குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல நண்பர்கள் மட்டும் இல்ல, பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். அது மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு அந்யோன்ய பாசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க யாரு கூட சண்டை போடுறீங்களோ அவங்க தான் உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி வரத்துக்கு உண்டான நேரம். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஏன்னா இவர் குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்கிறது மட்டும் இல்லாம 11ஆம் இடத்துக்கும் இருக்கு. ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமைஞ்சாதானே உங்களுக்கு லாபம் வரும். நீங்க தனிமையில பிஸ்னஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கை ஓசை கிடைக்காது. நீங்க கூட்டு சேர்ந்து தட்டினதா சத்தம் வரும், இப்படி தட்டினதா சத்தம் வரும், இப்படி தட்டிட்டு இருந்தா சத்தம் வராது. உங்களுக்கு கூட இன்னொரு கை சேரக்கூடிய நேரம் இது. இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும், மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு வளர்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஆண்டாக இந்த 2026 இருக்க போறது. இதுல படிக்கிற குழந்தைகள் படிப்பு மூலமாக ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள், படிப்பின் ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சார் எனக்கு பையன் இருக்கான், அந்த பையன் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பானா அப்படின்னா அந்த பையனுடைய படிப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த வழக்குகள், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த வழக்குகள், தொழில் சார்ந்த வழக்குகள், இது எல்லாத்திலையும் எதிரிகளே உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொடுத்துட்டு அவங்க அந்த இடத்துல சட்டில செயல்படுவாங்க. சார் நீங்க தான் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, இது அவங்களையே அறியாம உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வந்து நீங்கள் ஃபாரினுக்கு போயிட்டு உங்களுடைய பெருமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், என்னை போன்ற ஜோதிடர்கள், இவர்களுக்கெல்லாம் பெருமைமிகு காலமாக இந்த ஆண்டு இருக்க போறது. இந்த 2026ங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை காணாத ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதற்கான பரிகாரம்னு நம்ம தனியா சொல்ல போறதில்ல. மாசாந்திர பலன்கள், இங்கிலீஷ் மாத ராசி பலன்களை நம்ம சொல்லிட்டு வரோம் நம்ம ஜோதிடகம் நேயர்களுக்கு. அதுல உங்களுக்கான பரிகாரங்களை, மாதாந்திர பரிகாரங்களை சொல்லி வருகிறோம். அதை செய்து வருவதன் மூலமாக 2026 வளர்ச்சி மட்டுமே குறிக்கோளாக செயல்பட்டு வளர்ச்சியை மட்டுமே அடையக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைந்திடும். இதுவரைக்கும் உங்க ராசிக்குண்டான பலாபலன்கள் 2026 எப்படி இருக்குங்கிற அந்த நியூ இயர் ராசி பலன்களை நம்ம பார்த்தோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த பலன்கள் எப்படி ஒத்து போகும், ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை வைத்து, எனக்கு உங்க ஜாதகம் தேவையில்லை, உங்களுடைய பிறந்த விவரங்களை வைத்து ஜாதகம் கணித்து அதற்கான பலன்கள். ஏன் இதை வேண்டான்னு சொல்றேன்னா, உங்களுடைய ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்பாங்க. நான் ஃபாலோ பண்றது திருக்கணிதம். அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இதுல இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதனால திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்க ஜாதகத்தை கணித்து அதற்குண்டான பலன்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்டாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் எழுச்சியையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.